ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் சைன் பண்ணி அவர் வந்து கேம்பெயின் ட்ரையல், அதாவது செகண்ட் டைம் பிரசிடென்ட் ரன் பண்ணும்போது அவர் வந்து பிரச்சார பாயிண்ட்ஸாக வந்து பிரசிடென்ட் ஆனால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை நான் வந்து கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வந்து நிறைவேற்றுற விதமாக இன்னைக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் செக்ரட்டரி லிண்டா மெக்மோகன் அவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை டிஸ்மேண்டில் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து சைன் போட்டார். ஸோ தட் அவர் வந்து முதல்ல சொன்ன அந்த பிரச்சார ப்ராமிஸை கீப் பண்ணுற மாதிரி இப்போ வந்து சைன் போட்டார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை கேன்சல் பண்ணிட்டா அப்போது என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இது என்ன, இதுக்கு பின்னாடி என்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இந்த ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, அதை அப்போஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க தரப்புலேருந்து என்னென்ன விவாதம் வைக்கிறாங்கன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன்னா என்ன? ஆக்சுவலாக இது பேர் சொல்கிற மாதிரி ஃபெடரல் லெவலில் இருக்கிற ஒரு ஏஜென்சி தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன். இது வந்து 1979 டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்த ஜிம்மி கார்ட்டர் பிரசிடென்ட் தான் வந்து ஃபார்முலா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இந்த ஏஜென்சியை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினான ஃபோக்கஸ் வந்து ஸ்டூடெண்டோட எஜுகேஷன் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சமமான ஒரு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்தாங்க. இது கூடவே வந்து ஒரு சில அதர் ஆக்டிவிட்டீஸும் இந்த ஏஜென்சி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இப்போதைக்கு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருவோம். சமமான கல்வி வந்து 1979 முன்னாடி வரைக்கும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே ஸ்கூல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் இப்போவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கவுண்டிலையும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு போர்ஷனை தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்கூலுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க, அதை அலோகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து இப்போதைக்கு நடக்கும். இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஏரியா வந்து ரொம்ப வெல்த்தியான நெய்பர்ஹுட்டாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வந்து பாஷான நெய்பர்ஹுட்டாக இருக்கும். அங்கே இருக்க வீடுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை இன்கம் இருக்கிற ஆளுங்க இருப்பாங்க. அந்த வீடுகளோட ரேட்டும் வந்து அதிகமாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹை இன்கம் நெய்பர்ஹுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒவ்வொரு வீடுகளும் வந்து $1 million மினிமம் ரேஞ்சே வந்து $1 million இருக்கும். பக்கத்தில் இருக்க ஒரு நெய்பர்ஹுட் வந்து லோ இன்கம் நெய்பர்ஹுட்டாக இருக்கும். அங்கே வந்து மீடியன் ஹோம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு $100,000 தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த ஹை இன்கம் நெய்பர்ஹுட்டில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து அதிகமாக கலெக்ட் ஆகும். ஏன்னா அந்த வீட்டோட வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் வந்து அதிகமாக கலெக்ட் ஆகும். அதனால் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஃபண்டிங் இருக்கும். அவங்க வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சுருப்பாங்க, டீச்சர்ஸு நல்ல சேலரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலாக அவங்களுக்கு கிரேடிங்கும் ஸ்கோரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே அந்த லோ இன்கம் நெய்பர்ஹுட்டில் அந்த மீடியன் ப்ரைஸே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு வீடு பார்த்தீங்கன்னா $100,000 தான் இருக்கும். அதனால் அங்கே வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து கம்மியாக கலெக்ட் ஆகும். விச் மீன்ஸ் தட் என்ன ஆகும்னா, அந்த ஸ்கூலுக்கு ஃபண்டிங் வந்து போதுமான அளவுக்கு இருக்காது. ரொம்ப அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜி வச்சிருக்க மாட்டாங்க, இல்லை லேப்ஸ் பெருசாக அவ்வளோவா இருக்காது, இல்லை அங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கு வந்து அவ்வளோவா சரியாக பே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற குழந்தைங்களை வந்து சஃபர் ஆவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து முதல்ல இருந்துச்சு. இது வந்து அமெரிக்கா ஃபுல்லாக ஒரு சில வெல்த்தியான நெய்பர்ஹுட் மட்டும் நல்லா இருக்கும். நார்மலாக இருக்க ஒரு நெய்பர்ஹுட்டோ இல்லை லோ இன்கம் நெய்பர்ஹுட்டோ அந்த அளவுக்கு சஃபர் ஆகும். ஸோ இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, 1979 இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் ஒரு ப்ரோக்ராமாக வந்து இந்த மாதிரி லோ இன்கம் நெய்பர்ஹுட்டில் இருக்கிற ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்க்கு ஃபெடரல் லெவல்லேருந்தே ஃபண்டிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெல்த்தியான நெய்பர்ஹுட்டாக இருக்கட்டும் இல்லை லோ இன்கம் நெய்பர்ஹுட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சரிசமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வரும்போது கூட நிறைய அப்போசிஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப் என்ன பார்ட்டியில் இருக்கிறாரோ அதே பார்ட்டிக்காரங்க அப்போ வந்து அப்போஸ் பண்ணாங்க. அவங்க முன் வச்ச நிறைய ரீசனில் ஃபஸ்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேட்டு தான் வந்து முடிவு பண்ணணும். இது வந்து ஒரு ஃபெடரல் லெவலில் ஒரு ஏஜென்சி கிரியேட் பண்ணி அந்த ஏஜென்சி வந்து இருக்கிற 50 ஸ்டேட்டில் அத்தனை ஆயிரம் ஸ்கூல் இருக்குது, விதவிதமான வந்து ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரே சிஸ்டம் மாதிரி வந்தால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது அவங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சு. இதுவே ரெண்டாவது ஒரு சில குரூப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் மதத்தை வந்து நாங்கள் ப்ரொமோட் பண்ணுவோம் ஸ்கூலில், அதுக்கு வந்து நீங்கள் பெருசாக ஒரு எல்லா குழந்தைக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து தடைப்பட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. மூணாவது இந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க தான் வந்து பயங்கரமாக அப்போதைக்கு வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஃபெடரல் லெவலில் ஒரு பெரிய ரூல் கொண்டு வந்து அந்த ரூல் எங்கள் கிளாஸ் ரூமுக்குள்ளே கொண்டு வந்து அது வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிருமோ அப்படின்ட்டு அவங்க வந்து அப்போதைக்கு வந்து அப்போஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி அப்போசிஷன் அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே அந்த அப்போசிஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் போன வாட்டி ட்ரம்ப் வரும்போதே இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் நான் வந்து கேன்சல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தான் இருந்தார். ஆனால் இந்த வாட்டி அவர் வந்து இன்றைக்கி ஃபார்முலா சைன் போட்டு கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ஷனை கொடுத்துட்டார். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை டிஸ்மாண்டில்
பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட், அதாவது லிண்டா மெக்மோகன். அவங்க தான் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. இந்த லிண்டா மெக்மோகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் WWF பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இது தெரிஞ்சிருக்கும். மெக்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பான்சரர் இருப்பார். அவர் அந்த அடிக்கடி இந்த WWF ஷோலாம் வருவார். அப்போ வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது, ரொம்ப பாப்புலராக இருக்கும்போது அவர் அடிக்கடி அந்த ஃபைட்டிங்லாம் வருவார். அவர் வந்து ஃபைட் பண்ண மாட்டார், ஆனால் WWF ஏஜென்சியோட ஹெட், அதனால் அவர் அடிக்கடி இந்த ஷோவில் வருவார். அவங்களோட ஒய்ஃப் தான் இந்த லிண்டா மெக்மோகன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் மொத்தமாக 4 விதமான மெயின் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறாங்க. அதில் நம்பர் 1 வந்து டைட்டில் 1 ஃபண்டிங். இந்த டைட்டில் 1 ஃபண்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி லோ இன்கம் நெய்பர்ஹுட்டில் இருக்க ஸ்கூலுக்கு ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணுறது, இது வந்து அவங்க பண்ணுறாங்க. ரெண்டாவது IDEA, இண்டிவிஜுவல்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் எஜுகேஷன் ஆக்ட். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்க குழந்தைங்களுக்கும் ஃப்ரீயாக அப்ராப்ரியேட்டான எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லோன். இப்போ ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்ம ஸ்டூடெண்ட் லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனே வந்து ஸ்டூடெண்ட் லோனை ப்ரொவைட் பண்ணுறது, அந்த ரீபேமெண்ட் பிளானை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவங்க வந்து பண்றாங்க. இது வந்து மூணாவது. நாலாவது பார்த்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ், ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் இந்த செக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் 9 அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த செக்ஷனில் எந்த குழந்தைங்களும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பிரசிடென்ட் ஒபாமாவும் பிரசிடென்ட் பைடனும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த செக்ஷனை வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் சம்மந்தப்பட்டதாகவும் அண்ட் ஜெண்டர் ஐடியாலஜி இதையும் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்தாங்க. விச் மீன்ஸ் தட் இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் கிட்டு கூட வந்து எந்த பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை வந்து நான் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் சரி, நான் கேயாக இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து வேறு ஏதோ ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷனாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டிஸ்கிரிமினேஷனில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதை வந்து அடுத்த பார்ட்டிக்காரங்க அப்போஸ் பண்ணாங்க அண்ட் ஒரு சில மீடியா அவுட்லெட்டில் இந்த மாதிரி சொன்னாங்க. They said boys had to be allowed in the girls' bathrooms and boys had to be allowed in girls' sports, or they would take the funding from us, number one. But number two, that they would come after us legally. ஸோ இதெல்லாம் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் பண்ணுற ஒரு சிக்னிஃபிகண்டான ஃபங்க்ஷன்ஸ். சரி, எல்லாமே நல்லா தானே இருக்குது, அப்போயே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க சொல்கிற ரீசன் வந்து ஃபெடரல் லெவலில் எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் அந்தந்த ஸ்டேட்ஸே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த கரிக்குலம் எல்லாம் செட் பண்ணுறது வந்து ஃபெடரல் லெவலில் கிடையாது, அது அந்தந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் ஒரு ஸ்டேட்டில் எந்த மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கணும், எந்த கரிக்குலம் எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு செட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. அண்ட் அது போக அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டில் முக்கால்வாசி ஃபண்டிங் வந்து அந்த ஸ்கூலுக்கு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் வந்து ஒரு 80 to 90% போகும். மீதி வந்து ஒரு 10 to 20% தான் வந்து ஃபெடரல் கிட்டேருந்து வரும். ஸோ இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி வந்து கரிக்குலமும் ஸ்டேட் தான் செட் பண்ணுது, முக்கால்வாசி ஃபண்டிங்கும் வந்து ஸ்டேட் தான் கொடுக்குது, கொஞ்சம் தான் வந்து ஃபெடரல்லேருந்து கொடுக்குது. ஸோ அப்போ இதையே வந்து கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மீடியாவில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து என்ன அவங்க முன் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபெடரல் லெவலில் நிறைய வந்து ரேட் கட் பண்ணணும், ஸ்பெண்டிங்கை கட் பண்ணணும், வேஸ்ட்டை கட் பண்ணணும் அப்படின்னு பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் அவங்க வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனில் இருக்கிற இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரோட தாட் ப்ராசஸாக இருக்குது. ஏன்னா அவங்க இந்தந்த ரீசன்ஸ்க்காக தான் கட் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்கிற அந்த ரீசன்ஸே ஏற்கனவே அமலில் இருக்கிற ரீசன்ஸ் தானே. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸ்டேட்டில் அவங்க தான் வந்து கரிக்குலம் செட் பண்ணுறாங்க, அவங்க தான் வந்து நிறைய பட்ஜெட் கொடுக்குறாங்க. அப்போ இருக்கும்போது ஏன் வந்து இந்த அத்தாரிட்டி வந்து ஸ்டேட் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான பின்னணி என்ன இருக்கும் அப்படின்னு தெளிவாக அவங்க வந்து எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தாக இப்போதைக்கு இருக்குது. அண்ட் இதுக்கு உண்மை நிலவரம் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போது என்னோட குழந்தை வந்து அமெரிக்காவில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு, இப்போ இம்மீடியட்டாக ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கரிக்குலம் செட் பண்ணுறது, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணுறது அண்ட் அந்த ஃபண்டிங் கூட வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து ஒரு பெரிய ஷேர் இருக்கிறதுனால அவ்வளோவா இம்பாக்ட் வந்து இமீடியட்டாக இருக்க போகிறதில்ல. முக்கால்வாசி யாருக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெடரல் லெவல்லேருந்து வர ஃபண்டிங்கை நம்பி இருக்கிற ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் நம்பி இருக்கிற அந்த குழந்தைகள் தான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதில் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சைன் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொண்டு வந்தது பார்த்தா எஜுகேஷன் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அந்த எஜுகேஷன் ஸ்கோர்ஸை பார்த்தா இது கொண்டு வரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தோமோ, எந்த லெவலில் இருந்தோமோ அதே லெவலில் தான் இப்போயும் இருக்கும். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து அவர் முன்வைக்கிறாரு. அந்த அத்தாரிட்டியை வந்து ஸ்டேட்டுக்கே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து முன்வைக்கிறாரு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் பார்த்தா இந்த ஃபெடரல் ஃபண்டிங்
ஃபண்டிங்கை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து கொண்டு வராங்களோ அப்படின்னு தான் நிறைய பேர் மனசில் இப்போதைக்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் ஆனால் இது எல்லாமே நம்ம போக போக என்னென்ன மோட்டிவில் இருக்குது, இல்லை இது வந்து எப்படி வந்து எனாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னும் நமக்கு தெரியல. ஆக்சுவலாக இது கொண்டு வரும்போது காங்கிரஸ் மூலிமா இது கொண்டு வந்த ஒரு ஆக்ட். பிரசிடென்ட் ட்ரம்ப்போட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலிமா இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவர் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து சைன் பண்ணிட்டாரு. அது போக இதுக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ஏஜென்சியில் வெறும் 5000 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 5000 பேரில் பாதி பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸும் வந்துச்சு. விச் மீன்ஸ் தட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியே மற்ற ஏஜென்சியில் எப்படிலாம் வந்து இந்த ஹெட் கவுண்ட் குறைச்சாங்களோ அதே மாதிரி இந்த ஏஜென்சிலையும் வந்து அவங்க ஹெட் கவுண்ட்டை குறைச்சாங்க. ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பட்ஜெட்டில் மொத்தமாகவே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2.4% ஆஃப் மணி தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனுக்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அதில் எதுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே வந்து பல பேரோட ஒரு சிந்தனையாக இருக்குது. இது என்ன ஆக போகுது, இது வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒழுங்காக போகுமா, இல்லை ஏதாவது கோர்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுமா, இல்லை இது வந்து காங்கிரஸ் தான் வந்து இதை டிஸ்மேண்டில் பண்ணணும், பிரசிடென்ட் ட்ரம்ப்க்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருமா அப்படின்ட்டு எந்த ஒரு நியூஸுமே இப்போதைக்கு இல்லை. ஆனால் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓகே இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைப்போம், இது எங்கே போகுது பார்க்கலாம், ஏதாவது வந்து ஒரு ஹர்டலில் போய் நிற்கும், இல்லை திருப்பி அதே மாதிரி நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் கூட இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அண்ட் இது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நான் மேலே சொன்னது எல்லாமே என்னோட பர்சனலான அப்சர்வேஷன் தான். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.